பேர் தான். இப்போ நான் வந்து கொரோனானால நிறைய பேர் பாதிப்பு ஆகுறாங்க. ஸோ நீங்கள் வீட்டுக்குள்ளே பத்திரமா இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பாதிப்பும் ஆகாது. இப்போ உங்களுக்கு டிசிப்ளின் வேணும், கை நல்லா சுத்தமாக இருக்கணும், அதுக்காக நான் ஒரு வாய்ப்பை சொல்கிறேன். என்னென்னா நீங்கள் உங்கள் கையை எப்படி கழுத்துன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபார் திஸ், செகண்டு பின்னாடி, தேர்டு இப்படி. ஓகே, அதுமாரி பண்ணுங்க. அதை இருக்க கெட்டால் போட்டு கழுவுங்க. ப்ளீஸ் யாருமே வெளியே வராதிங்க. கொரோனானால நிறைய பேர் பாதிப்பாகிறாங்க. இப்போ அனுப்புகிற எல்லா வீடியோஸும் நியூஸ் எல்லாரையும் நீங்கள் பாருங்கள். நீங்கள் கொரோனானால பாருங்கள். அதனால் கொரோனா பற்றி இப்போ என்னென்னா நீங்கள் வேப்பிலை மஞ்சள் போட்டு கொடுங்க. நிறைய பேர் கொண்டாடுறாங்க, எனக்கு வந்துடுமா பயமாக இருப்பீங்க. அப்படி பயப்படாதீங்க, உங்களுக்கு வராது. நீங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் அமைதியாக இருந்தாவே உங்களுக்கு வராது. ஸோ அதனால் நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே பத்திரமா இருங்க. ப்ளீஸ் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏன்னா வீட்டுக்குள்ளே இருந்தால் நம்மளுக்கு கொரோனா வராது சில பேர் சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ளே இருந்து நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே போய் வாங்கிட்டு வந்தோன்னா இங்கேயே ஒருத்தவங்க வருவாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். ஏதாச்சும் உடம்பு சரியில்லைனா ப்ளீஸ் மருத்துவமனைக்கு போங்க, ப்ளீஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. அப்படி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கொரோனா வைரஸ் உங்களுக்கு வராது. அதனால தான் உங்களுக்கு சொன்னேங்க. இப்போ கொரோனா எப்போ தான் போகும் நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் நீங்கள் எப்போ சுத்தமாக இருக்கீங்களோ அப்போ தான். நீங்கள் அங்கே கை வச்சுட்டு இங்கே கை வச்சு மற்றவங்களை தொட்டு, அதனால தாங்க கொரோனா வருது. ப்ளீஸ் உங்களை கெஞ்சி கேட்டுக்கலாம், வீட்டை விட்டு வெளியே வராதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ்.